வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்னைக்கு நம்ம நல்லா சுவையான அதே சமயத்தில் ஹெல்த்தியான மசாலா சப்பாத்தி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பெருசாக குருமாலாம் வைக்க வேண்டியதில் சிம்பிளாக ரைத்தாவோட கூட ஒரு தக்காளி சட்னி இருந்தால் தேங்காய் சட்னி இருந்தால் கூட போதும். பல சப்பாத்தியோட நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் 3 விரலாலே பிச்சிடலாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க இப்போ இந்த வெந்தயக்கீரை மசாலா சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அபூர்வாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது கூடவே சீக்காய் பொடியும் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி சார்ஜ் கிடையாது. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மெஷரிங் கப்பால் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருந்த கோதுமை மாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் செய்த சைஸில் எனக்கு 14 சப்பாத்தி கிடச்சிது. நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும்போது காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். அது கூடவே நான் 2 கப்பு மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இறுக்கமாக நம்ம பிடிச்சி அளந்தோம்னா 2 கைப்பிடி அளவுக்கு, 1 கப்புக்கு 1 கைப்பிடி சரியாக இருக்கும். நான் 2 கப் மாவு சேர்த்துருக்கிறதால 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் வாசனை பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்து கூட மாவு பிசைஞ்சிக்கலாம். நெய் சேர்த்து பிசையும் போது சப்பாத்தி நமக்கு நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரே சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கலந்து பார்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பாருங்களா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ மாவு மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த மாவு மேலே நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு மாவு வறண்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த மாவை மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஊற விட்டோம்னா இன்னுமே மாவு சாஃப்டாகிட்டு சப்பாத்தி நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாவை லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைனா எண்ணெயில் போட்ட உடனே வெடித்து வந்துடும். 2 துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாய் இஞ்சி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும் பச்சை வாசனை போக. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி பாருங்கள் நல்லா நிறம் மாறி வதங்கி வந்துடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் மெல்லுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளி பழுத்த தக்காளியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே குழஞ்சி வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ ஆற வச்சுருந்த சட்னியை மிக்சி கப்புக்கு மாற்றிட்டு வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கெட்டியாகவே கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சட்னி நான் கொஞ்சம் தண்ணி சட்னியாக பண்ண போகிறதால அது கூடவே இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணியுமே நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கட்டியாக வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க நான் இந்த அளவுக்கு தண்ணியாக பண்ணியிருக்கேன். இப்போ சட்னி ரெடி பண்ணிவிட்டு அதில் தாளிப்பு பார்த்தேன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 3 வரமிளகா காம்பெல்லாம் எடுக்கலை, காம்போடு தான் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக சேர்த்துட்டு தாளிப்பில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவை பசைஞ்சு வச்சுருந்து நல்லா ஒரு 30 நிமிஷம் கிட்டவே ஆகிடுச்சு. மாவு பார்க்க நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து மாவை பசைஞ்சுக்கோங்க. இன்னும் மாவு நல்லா நமக்கு சாஃப்டாக ஆகிடும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிட்டு நீங்கள் சப்பாத்தி எந்த அளவுக்கு சுட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன்.
இப்போ சப்பாத்தி உருட்டுறதுக்கு ஒரு இண்டாலியம் சப்பாத்தி மணம் வச்சுருக்கேன். இந்த சப்பாத்தி மணம் இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மணை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். சப்பாத்தி மணை மேலே கொஞ்சமாக லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சப்பாத்தி நல்லா மெல்லுசாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கீரை சேர்த்துருக்கிறதால நல்லா கீரையும் வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொத்தத்துக்கு நல்லா மெல்லுசாக உருட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு இண்டாலியம் தோசைக்கல் வச்சுருக்கேன். எதுவுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேணுன்றவங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன், ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சுருந்தா சப்பாத்தியை வச்சுட்டு அப்படியே விட்டுறாமல் நல்லா திருப்பி விடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு வரும்போது திருப்பி போட்டு நம்ம சுட்டோம்னா சப்பாத்தி நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு கை பொறுக்கலைன்னா இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு நீங்கள் திருப்பி விட்டுட்டு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா செவந்து மேலே ப்ரௌன் கலர் வந்த பிறகு தான் நம்ம எண்ணெய் தடவி விடணும். நெய் தடவி செஞ்சுக்கினா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் சுட்டு கூட சுட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா பரட்டி போட்டு நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா ஹெல்த்தியான டேஸ்டான வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.